டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து துஷ்யந்தி குணரட்ன. வணக்கம். அமெரிக்காவின் கிழக்கு கரையோரத்தை தாக்கிய ஹரிகேன் ஐரீன் தற்போது கனடாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. அட்லாண்டிக் கனடாவை நாளை காலையளவில் தாக்கும் என நம்பப்படும் ஹரிகேன் ஐரீன் கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடமேற்கு நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தை நாளை அதிகாலை 5 மணியளவில் பரவப்பேச்சு மழையாக வலுவிழந்துள்ள ஐரீன் தாக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலின் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆர்வமாக இருக்கிறது. 4 அமைச்சர்கள் உட்பட ஆளுங்கட்சியை சேர்ந்த 5 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். அவசரகால சட்டம் நாட்டில் நீக்கப்பட்டாலும் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள சுமார் 6000க்கும் அதிகமானவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என கூற முடியாது என இலங்கையின் நீதித்துறை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கைதிகளை விடுவிப்பது தொடர்பான முடிவு சட்டமா அதிபராலேயே எடுக்கப்பட வேண்டும் என நீதித்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அவசரகால சட்டம் நீக்கப்பட்டாலும் ஏனைய பல சட்டங்களின் கீழ் கைதிகள் தடுத்து வைக்கப்பட முடியும் என நீதித்துறை அமைச்சின் செயலாளர் சுகத ஹம்லத் தெரிவித்தார். வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி கடந்த 12 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வந்த காந்தியவாதி அண்ணா ஹசாரே இன்று காலை உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இன்று காலை 10:20 அளவில் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தாம் அடுத்த கட்டமாக தேர்தல் விதிமுறைகளை மாற்றியமைப்பதற்காக போராடப் போவதாக அண்ணா ஹசாரே கூறினார். அமெரிக்காவின் கிழக்கு கரையோரத்தை முதலில் தாக்கிய ஹரிகேன் ஐரீன் வலுவிழந்து நியூயார்க் நகரை இன்று காலை தாக்கியது. நியூயார்க் நகரின் வீதிகள் முழுவதும் பாரிய மழை வீழ்ச்சியினால் வெள்ளப்பெருக்கிற்கு உட்பட்டன. அமெரிக்காவின் கிழக்கு கரையோரத்தின் ஊடாக பயணித்த ஹரிகேன் ஐரீன் அதன் பாதையில் சுமார் 11 பேரை பறிகொண்டிருக்கிறது. நியூயார்க் நகரில் கடுமையான காற்று மற்றும் மழை வீழ்ச்சியினால் மில்லியன் கணக்கான வீடுகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. மேலதிக விரிவான செய்திகளுக்கு நிலவு டிவியின் செய்தி அறிக்கையை பாருங்கள்.